கிறிஸ்துவுடன் நட்புறவு. அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். லூக்கா 24:29-30. கிபி 100 பிறந்த ஜஸ்டின் உள்ளத்தில் சமாதானமற்று உலக கவலைகளோடு கடற்கரையோரம் உலாவிக் கொண்டிருந்தார். ஒரு முதியவர் இவரை நோக்கி மெதுவாக வந்தார். கிறிஸ்துவில் தியாகமான வாழ்வு, அவரது விடுதலை, அவரின் ரட்சிப்பின் நிச்சயம் பற்றி தெளிவுபடுத்தினார். வேதத்தின் சத்தியங்களை ஏற்றுக்கொண்ட ஜஸ்டின் வாழ்வு மாற்றம் பெற்றது. மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினார். கிபி 130 ஆண்டு ஞானஸ்நானம் பெற்று கிரேக்க நாடு, எகிப்து, கித்தாலி போன்ற இடங்களில் சென்று கிறிஸ்துவை பிரசங்கித்தார். கிறிஸ்துவை போல் வாழும் மாணவர்களடங்கிய பள்ளியை நிறுவினார். பல தத்துவ புத்தகங்களை எழுதினார். ரோம பேரரசனால் சிறையில் அடைக்கப்பட்டார். ரோம் அதிகாரி அவரை நோக்கி, நீ இறந்ததும் மோட்சம் சேருவாய் என்றும் கடவுள் உனக்கு சன்மானம் கொடுப்பார் என்றும் நினைக்கின்றாயா என்று கேட்டார். அதற்கு ஜஸ்டின் நினைக்கவில்லை, ஆனால் நிச்சயமாக நம்புகின்றேன் என்றார். கோபமுற்ற அதிகாரி இவரை கொடூரமாக கொலை செய்தார். லூக்கா 24:29 இயேசுநாதரின் உயிர்த்தெழுதலுக்கு பின் அவரின் சீடர்களில் சிலர் அவரை சந்தேகிக்கவும் பின்வாங்கிய நிலையிலும் காணப்பட்டனர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொன்ன மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளின் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த போது சீடர்கள் அவரை அறிந்தார்கள். தங்களோடு இயேசுநாதர் இருக்கவும் வேண்டிக் கொண்டனர். அவரும் அவர்களோடு தங்குகிறார். கிறிஸ்து இல்லா வாழ்வு வெறுமையானது. எத்தகைய சூழலில் நாம் இருந்தாலும் கிறிஸ்துவோடு நட்புறவு கொண்டு வாழ்வோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.